எல்லாரும் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள ஒரு விஷயம் வந்து என்டிஏலையும் இல்லை, இந்தியாலையும் இல்லை, மோடியாலையும் இல்லை, ராமர் அலையும் இல்லைன்றாங்க. அப்போ அலையே இல்லாத தேர்தல் போல இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் அதில் சாத்தியம். ஒன்று அலை இல்லை. அலை வந்து எந்த புள்ளியில் உடைஞ்சது நினைக்கிறீங்க? இல்லை, அலை உடையில, அதை தான் நான் சொல்கிறேன், அதை தான் சொல்ல வரேன். ஒன்று வந்து 75 வயசு ஆயிடுச்சுன்னு அத்வானி வந்து ராமர் கோயில் கரசேவை எல்லாத்திற்கும் மூல காரணமாக இருந்தவர்னு அவர்களால் கொண்டாடப்படுகிற முன்னணி தலைவர்கள் 2 பேர், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷியை ஓரங்கட்டலாம். ஆனால் மோடி மட்டும் 79 வயசு வரைக்கும் அவரால் வந்து பிரதமராக இருக்க முடியும். 79வது வயசுல மீண்டும் பிரதமர் பதவிக்கு போட்டி போட முடியும் ராஜ்நாத் சிங் வேற சொல்றாரு. மோடியை வந்து ஒரு முகமா முன்னிறுத்துறது அரசோட முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா? ஒன்று அது மட்டும் இல்லை. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கூட சொல்லியிருக்கலாம், அப்படியெல்லாம் பேசாதீங்க, நாங்கள் பொதுவாக வந்து ஒரு அறைகோல் எடுக்கிறோம், வலியுறுத்துகிறோம்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் கமிஷன், இந்த முதுகெலும்பு இல்லாத ஒரு தண்டத்துக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நீக்கிடுவாங்கன்னு காங்கிரஸும் பேச வேண்டாம், நீங்களும் வந்து மதத்தை பற்றி பேச வேண்டாம்னு யாருக்குமே வலிக்காத மாதிரி, அப்படியே ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்கு. ஒரு எலெக்ஷன் கமிஷன் வெக்கமே இல்லாமல் பேசியிருக்கீங்க. இந்த பேச்சுக்களுடைய நீட்சி எங்கே வந்திருக்குன்னா, சமித் பாத்ரா அவங்களுடைய கேண்டிடேட் ஒடிசால அவர் சொல்றாரு, பூரி ஜெகநாதர் வந்து மோடியினுடைய பக்தர்னு பேசுறாரு. இப்போ கடவுள் வந்து மோடியினுடைய பக்தரா? அப்ப மோடி தொடருவார்னா அப்போ அத்வானியையும் முரளி மனோகர் ஜோஷியும் அப்ப தெரிஞ்சேதான் அவர்கள். யோகி அவர்களுக்கு அந்த பயம் இருக்கும், ஒருவேளை வந்து நிச்சயமா இருக்கு. யோகி வந்து நீங்க ஓரம் கட்டிடுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா. எப்படி அவர் இறங்கி வேலை பார்ப்பாரு நினைக்கிறீங்க? இல்ல, அவருக்கு வந்து நீங்களே பேசும்போது சொன்னீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா கண்டிப்பா பிஜேபி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை 270 அப்படிங்கிற ஒரு மெஜாரிட்டி மார்க் பிஜேபி கிடைக்கலன்னா RSS அப்பர் ஹேண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க? பிஜேபி ஆன் இட்ஸ் ஓன் 272 வரல அப்படின்னா, 272 தொகுதியில் வரலன்னா மோடி நிச்சயமா பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இவ்வளவு நாள் மோடியோட பிரச்சாரம் பாஜக பலமா இருந்தது, பலவீனமா மாறிட்டு வருது. இப்போ அந்த ஒரே ஒரு பலம் தான் இருக்கு, வேற பலம் இல்ல. இந்த முறை நீங்க ஸ்டார் கேம்பெயின் யாருமே இல்லையே. ஆரம்பத்தில் கூட முதல் கட்டத்துல தமிழ்நாட்டு கூட வந்தார் யோகி. இப்போ கடைசியா 3 கட்டம் நடக்குது இல்லையா? யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசம் வெளியிலேயே போகலையே. நிர்மலா சீதாராமன் எத்தனை இடத்துக்கு கேம்பெயினுக்கு போனாங்க? ஜெய்சங்கர் எத்தனை இடத்துக்கு கேம்பெயின் பண்ணாரு? ராஜ்நாத் சிங், அமித்ஷா, இந்த இருவரை தவிர வேற யாராவது நீங்க கேம்பெயின்ல பாத்தீங்களா செய்தியில? ஏன்னா எல்லாரும் இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கார்த்திகேயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள், நான் வந்து மனித பிறவி இல்லை, கடவுள் வந்து பரமாத்மா வந்து என்ன சில காரியங்கள் செய்வதற்காக தான் என்ன அனுப்பியிருக்காரு, நான் பயாலஜிக்கலாக பிறக்கல அப்படிங்கிற ஒரு ரீதியில் ஒரு பேசியிருந்தார் அந்த பேட்டியில். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்து என்ன அது குறித்து? கேட்குறவங்களுக்கும் சிரிப்பு வருது, இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்க எனக்கே சிரிப்பு வருது. அப்படின்னா பார்க்குற மக்களுக்கும் வந்து உண்மையிலேயே வந்து சிரிப்பு தான் வரும். நகைப்புக்குரிய விஷயம்தான். பொதுவாக வந்து நான் இறைவனால் வந்து படைக்கப்பட்டவன், இறைவனோட தூதுவனாக வந்திருக்கேன் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா, இந்த சாமியார்கள் தான் சொல்லுவாங்க. அது நீங்கள் எல்லா சாமியார் எடுத்துக்கலாம், எந்த கேட்டகரி சாமியார் எடுத்துட்டிங்கன்னா எல்லா கிளாஸ் சாமியாரும் வந்து பேசுவாங்க, நான் இறைவனோட அவதாரம் இதை செய்ய வந்திருக்கேன். அவங்களுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது. உண்மையிலேயே இறை சேவையில் ஆரம்பித்து துட்டு பண்ணுறதுல வந்து பல்வேறு விஷயங்கள், கேசுற மாட்டில் சாமியாருக்கு பல விஷயங்கள் இருக்குது. அவர்கள் இதெல்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்க ஆன்மீகம் உண்மையிலேயே ஆன்மீகமா இல்லையான்றது இட்ஸ் அ டிபேட்டபிள் கொஸ்டின், அது வேற. ஆனால் இவர் வந்து பொது வாழ்க்கையில் வந்து வாக்கு வங்கி அரசியலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், இப்போ MP ஆகி பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் 2 முறை. 10 ஆண்டுகள் நிறைவு செய்யும் பொழுது நான் வந்து பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை, என்னை வந்து இறைவனால் நேரடியாக படைக்கப்பட்டவன்னு பேசுறது உண்மையிலேயே வந்து வழக்கமாக சொல்லுவான், ஒரு மனுஷனே இல்லையா அப்படின்னு வந்து கோவத்தில் தான் பேசுவோம். அவர் உண்மையிலேயே அதை வந்து சொல்றாரு, நான் மனிதனே இல்லை, நான் வந்து பயாலஜிக்கலாக வந்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இல்லை மித்த மனிதர்கள் மாதிரி, நான் வந்து இறைவனால் நேரடியாக உருவாக்கப்பட்டவன், இந்த மாதிரி வந்து மக்களுக்காக பணி செய்யறதுக்காக அனுப்பப்பட்டவன், ஏதோ தன்னை வந்து ஒரு கடவுளுடைய ஒரு அவதாரமாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. இது என்ன, இது விரக்தியினோட உச்சத்தில் பேசக்கூடிய பேச்சா இல்லை நார்சிசத்தோட வெளிப்பாடா அப்படின்னு? ஏன்னா பொதுவாகவே அவர் வந்து தன்னை வந்து செல்ஃப் சென்டர்டாக இருக்கக்கூடியவர், தன்னை சுற்றி தான் உலகமே இயங்குதுன்னு நினைக்கக்கூடியவர்னு, அவருடைய அந்த கேமராவில் யாருமே இருக்கக்கூடாது, கேமராவை பார்த்து மட்டுமே இவர் முகம் எப்போவுமே இவர்கள் கண்கள் வந்து கேமரா நோக்கி இருக்குன்னு சொல்லி இவர் மீது ஒரு விமர்சனம் உண்டு எதிர்கட்சிகள், மற்ற விமர்சகர்கள் எல்லாருமே. ஆனால் அதனுடைய அந்த நார்சிசத்தினோட வெளிப்பாடு தான் இது அப்படின்றது. இது ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனை. இது அதை வந்து அதனோட வெளிப்பாடு தான் இது. தன்னை சுற்றி தான் எல்லாம் இயங்குதுன்றதுனால தன்னை வந்து இப்போ எந்த கட்டத்துக்கு போயிட்டான்னா, நான் உங்களை போன்ற சக மனிதனே இல்லை, சக மனித, அதாவது பெரும்பான்மையான தலைவர்கள் வந்து உலகத்தில் எல்லாம் நீங்கள் காலம் தட்டு எத்தனை காலமாக எடுத்தீங்கனாலும் மக்களோட மனத்தை யாரெல்லாம் வென்றிருக்காங்கன்னா மக்களோட மக்களாக
பயணித்து அவர்களுடைய கஷ்டங்கள், அவருடைய அன்பு, அவர்கள் மீதான அனுதாபம், இது எல்லாவற்றையுமே உணரக்கூடிய நபர்கள் தான் மக்கள் வென்றிருக்காங்க. மக்களுடைய மனத்தை வென்று தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு சிலர்கள் இது மாதிரி வந்து பேசக்கூடிய நபர்கள் யாருன்னா, எப்போ இந்த மாதிரி வரக்கூடிய நபர்கள் தான். முதல்ல வந்து என்னன்னாரு, இப்போ எனக்கு ஒரு 50 நாளில் எனக்கு வந்து டிமானிட்டேஷன் பிரச்சனை சரி பண்ணேன்னா என்ன எரிச்சிருங்க உயிரோடனாரு. அப்புறம் 100 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு 2019 கேட்டார். அப்புறம் வந்து 2024 சொன்னார். இப்போ 2024 வந்து 2047 இந்தியா வளர்ச்சி ஆக்குறன்றாரு. 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து 1000 ஆண்டு திட்டம்னு சொல்லிட்டு 1000 இயர் ரீச்னு சொல்லி ஹிட்லர் சொன்னார் இல்லையா, 1000 ஆண்டு ஆரியன் சுப்ரீமசி தியரம் இருக்கிற இந்த ரீச், அந்த க்ளோரியஸ் ஜெர்மன் ரீச் வந்து 1000 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசினார். அதை அப்படியே வழிமொழிகிறாரு. 1000 ஆண்டுகள் திட்டம்னு. மக்கள் வந்து நாளைக்கு சோத்துக்கு என்ன, இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் எனக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவர்கிட்ட போய் 1000 ஆண்டுன்னு பேசுவது, நான் கடவுளுடைய படைப்பு, நான் வந்து இயற்கையாக மித்த மனிதர்கள் போல பயாலஜிக்கலாக வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு பேசுறதெல்லாம் இது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியல. உண்மையிலேயே அவர்கள் நகைப்போடு பார்ப்பாங்களா, இல்லை இவருக்கு நமக்கு நம்மளுடைய மனிதர்களுடைய பிரச்சனைக்கு இவர்கிட்ட தீர்வு இல்லை அப்படின்றதோட மக்கள் அப்படி பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்கள் பார்க்கறத தாண்டி அவர் என்ன விஷயத்தை வந்து கன்வே பண்றதுக்கு அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஓட்டா மாறும் நினைச்சிருப்பாரா, இல்லைன்னா 2 கட்ட தேர்தல்? அவர் வந்து ஒரு பிரச்சனை அவருக்கு என்னன்னா, நீங்க வந்து 2014 ஊழல் ஒழிப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன், வளர்ச்சி மாடல் குஜராத்னு சொல்லி வந்தார். 2019 புல்வாமாக்கு அப்புறம் பாலக்கோட்டுக்கு அப்புறம் தேச பாதுகாப்புன்ற ஒரு பிரச்சனையை சொல்லி வந்தார். இந்த 2 விஷயமே நேஷனல் லெவலில் எல்லா மாநிலங்கள்லையும் எக்கோ ஆச்சு. ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் அது எடுபடலை. 1 சீட்டு 2 சீட்டை தாண்டி எங்கேயுமே செல்ஃப் எடுக்கல. அப்போ ஆனால் பரவலாக மற்ற இடங்களில் வந்து 282 தொகுதி ஒரு முறையும், ஒரு முறை வந்து 303 தொகுதியும் அவர்களுக்கு பெற்று தந்துச்சு, என்டிஏவாக 350. அப்போது அந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் இப்போ செட் பண்ண முடியல. செட் பண்ணவே முயற்சி செஞ்சாலும் தேசிய அளவில் இன்றைக்கி வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து விலைவாசி உயர்வும் வேலையின்மையும். 47 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலையின்மை இருக்குது. விலைவாசி உயர்வு வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்குது. தங்க விலை வந்து பறந்து மேலே போயிட்டு இருக்கிறதுனுடைய அறிகுறியே வந்து பொருளாதாரம் வந்து மிக மோசமாக இருந்தால் தான் தங்க விலை பயங்கரமாக ஏறும். அப்போ அந்த போன்ற ஒரு சூழலில் நீங்கள் தீர்வு கொடுக்கறத விட்டுட்டு நீங்கள் மாறா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து 2047 வந்து விடுவு காலம் பிறக்கும், நாடை வளர்ச்சி பெற்ற நாடாக்கிறாங்க. ஒரு நாடு வளர்ந்த நாடாகணும்னா அது சராசரியாக வந்து மக்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ஏறக்குறைய $13,000 என்னமோ இருக்கணும். இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைன்றது வந்து $3,000 கூட கிடையாது. ஸோ இவர் சொல்லக்கூடியதை எட்டணும்னா நம்ம வந்து அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு நம்ம இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சியோட ரெட்டிப்பு வளர்ச்சி தொடர்ந்து எல்லா ஆண்டு இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. இவங்க இந்த வளர்ச்சியை பெருசாக மாறுதட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரிசெஷனில் போயிட்டு இருக்கு பல நாடுகள். பொருளாதார மந்த நிலை ஏற்கனவே வந்து எல்லா நாடுகள்லையும் இருக்குது, உலக அளவில் இருக்குன்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 2047 வளர்ச்சியை கொடுத்துருவான்றாங்க. மக்கள்கிட்ட 40 வருஷம் இல்லாத அளவுக்கு கடன் வாங்கக்கூடிய அளவு வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. வீடுகளில் மக்களுடைய சேமிப்புன்றது, இந்த ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ்ன்றது வந்து என்றைக்கும் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிட்டு இருக்குது. மக்கள் கையில் வந்து பணம் சேமிப்பாக கையிருப்பு இல்லை, ஆனால் கடன் நிறையா வாங்குறாங்க. காரணம் விலைவாசி ஜாஸ்தி ஆகுது. தங்கள் செலவு பண்ண வேண்டிய அத்தியாவசிய தேவைகளுக்கு கடன் வாங்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட போய் நான் வந்து கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கிறேன், நான் 2047 வளர்ச்சி கொடுத்துருவேன், 1000 ஆண்டு திட்டம் வச்சிருக்கேன்னு பேசும்போது அது எக்கோ எடுபடவே இல்லை. ஆனால் அதை சொல்ல முடியல. அதுக்கு மாற்றாக வந்து நான் இத்தனை வேலை கொடுப்பேன்னு 30 லட்சம் பணிகள் காலியிடங்கள் இருக்கோ இல்லையோ காங்கிரஸ் ஒரு வாக்குறுதி கொடுக்குதில்ல. அதில் வந்து 2020 வந்த ரிப்போர்ட்டின் படி பார்த்தீங்கன்னா 22 வந்த ரிப்போர்ட்டின் படி ஏறக்குறைய 9.7 லட்சம் பணியிடங்கள் அன்றைய நிலையில் காலி. ஆனால் வந்து அது இயல்பாகவே வந்து சராசரியாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய வேலையினுடைய எண்ணிக்கை அளவு வந்து சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்தே குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்லேயே 9 லட்சம் பணியிடங்களுக்கு மேலே காலி இருக்குன்றது அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டோட புள்ளிவிவரமே சொல்லுது. அப்போது அதில் வந்து ஏற்கனவே எல்லாரும் வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் சோத்துக்கு. 80 நாட்டில் 60% மக்கள் 81 கோடி பேருக்கு வந்து மாதம் 5 கிலோ அரிசி கொடுத்து இலவசம் கொடுத்து தான் வந்து ரேஷனில் கொடுத்து அவங்களுடைய பசியை போக்க வேண்டிய நிலையில் இருக்குன்னு அரசே ஒப்புக்கொள்ளுது. அந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் 2047 நீங்கள் எல்லாம் பேசும்பொழுது எடுபடாதப்போ என்ன மாற்று திட்டத்தை வைக்கிறதுன்னு தெரியல. அப்போ அவர்கள் கையில் வந்து அந்த முதல் கட்டம் முடிஞ்ச பொழுது அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 1 ஏப்ரல் 19 தமிழ்நாடுலாம் நடந்துச்சு இல்லையா, அப்போவே அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இங்கே வந்து வேறு மாதிரி இருக்க மக்களுடைய மனோநிலை அப்படின்றது. ஒன்று உளவுத்துறையில் இருக்கக்கூடிய பெறக்கூடிய தகவல், அப்புறம் அவங்க கட்சியில் எடுத்த சேவை, இவர்களுக்கே வைக்கக்கூடிய, அப்புறம் அவருடைய ஊடக வட்டங்களில் கிடைக்கக்கூடிய வந்து ஃபீட்பேக்கின் அடிப்படையில் அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம பேசக்கூடிய ராமர் கோயில் அரசியல் அங்கே எடுபடலை. ஏன்னா ராமர் கோயில் வந்து ஜனவரி 22 பண்ணது அவசரமாக பண்ணது தேர்தலுக்காக செல்ஃப் எடுக்கல. அது வந்து உத்தரப்பிரதேசில் அதோட தாக்கத்தை பார்க்க முடியல. எல்லாரும் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள ஒரு விஷயம் வந்து என்டிஏலையும் இல்லை, இந்தியாலையும் இல்லை, மோடியாலையும் இல்லை, ராமர் அலையும் இல்லைன்றாங்க. அப்போ அலையே இல்லாத தேர்தல் போல இருக்கக்கூடிய 2 விஷயம் அதில் சாத்தியம். ஒன்று அலை இல்லை. அலை வந்து எந்த புள்ளியில் உடைஞ்சது நினைக்கிறீங்க? இல்லை அலை உடையில, அதை தான் நான் சொல்கிறேன், அதை தான் சொல்ல வரேன். ஒன்று வந்து இப்போ கடைசியாக இப்போ மக்கள் பேசக்கூடியதை வந்து அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டென்சிவாக பயணிக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் சரி, விமர்சகர்களும் சரி, இல்லை போல் பண்டிட்ஸ் இவர்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி இருக்குது. அலையாக வந்து கோபமாக வந்து அது வெளிப்படலையே ஒழிய மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி இருக்குது. ஆனால் ஒரு பல்வேறு காரணிகள் இருக்குல்ல, காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ், பல்வேறு காரணங்கள் சேர்ந்து சில நேரங்களில் வந்து மறைமுகமாக வந்து அலையை வந்து பெருசாக அடித்து வீழ்த்தி தெரியும். அது இப்போ தெரியாது, ரிசல்ட் வர்றப்ப பார்த்தா தெரியும், அது தும்சம் பண்ணிடும். அது வந்து நம்மளால் யூகிக்கவே முடியாது. அதுபோல் ஒரு நிலை வந்து உத்தரப்பிரதேசத்திலேயே இருக்கிறதாக மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அதுவும் குறிப்பாக இந்தியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அங்கே எழுதக்கூடிய அவங்களோட கட்டுரைகளில் சொல்கிறாங்க. அது மறுபடி பிரசுரம் செஞ்சு ஆங்கிலத்தில் இங்கே நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த நிலையில் நீங்கள் போய் இது போல வாக்குறுதிகள் கொடுக்கறது மக்கள் அதை வந்து ரசிக்கலை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு இருக்க ஒரே ட்ரம்ப் கார்டு என்னென்னா, 2ஆம் கட்டத்திலிருந்து முன்னாடி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மத அரசியல் மட்டும்தான் நம்ம வழக்கமாக பேசக்கூடியதை தாண்டி எதுவுமே பேசுவதற்கு இல்லைன்ற உணர்றாங்க. அதனால் அந்த நேரேட்டிவே மொத்தமாக வந்து கட்டமைக்கிறது பாஜக இந்த தேர்தலில் வந்து மதவாத அரசியல் மட்டும்தான், வெறுப்பு அரசியல் தான். இந்து முஸ்லீம், இந்து கத்திரைமேக, இந்துக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின படங்குடி மக்கள், ஓபிசி எஸ்சி எஸ்டி ஒதுக்கீடு பிடிங்கிடுவாங்க, மாட்டை பிடிங்கிடுவாங்க, தாலியை பிடிங்கிடுவாங்க, எல்லாத்தையும் பிடிங்கி வந்து இவர்களுக்கு ஜியாதிகளுக்கு கொடுத்துருவாங்க, இல்லை சிறுபான்மையினர் கொடுத்துருவாங்க, முஸ்லீம் இந்த வார்த்தைகளை பேசுவதில் ஆரம்பித்து அவங்க அதை நேரேட்டை கொண்டு போகிறாங்க. ஆனால் அது ஒரு கட்டத்தில் மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ரசிக்க முடியலை. ஏன்னா இந்த பேச்சை யாருங்க வழக்கமாக ஓட்டு போடுவாங்க? எப்போவுமே கமிட்டடாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு இதை ரசிக்கக்கூடியவர்கள் பாஜக ஆதரவு வட்டம் தான் ஓட்டு போடும். அதை தாண்டி பாஜகவோடு சிம்பத்தி இருக்கக்கூடியவர்கள் இல்லை வந்து முடிவு செய்யாத நபர்கள் எல்லாம் இந்த முறை மோடியினுடைய இந்த பேச்சை ரசிக்கல. அதனால தான் அவர்கிட்ட ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. நீங்க 2019 2014 எல்லாம் வந்து பிரச்சனைகள் எடுத்துட்டு அது ஒரு நேரேட்டிவா புஷ் பண்ணாங்க. ஆனால் 2020க்கு அப்புறம் இந்த கோவிடுக்கெல்லாம் அப்புறம் கடைசி அந்த 3 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு முன்பு வரை மோடி என்ற ஒற்றை நபரை மட்டுமே மையப்படுத்தியே தான் கொண்டு போறாங்க. பிஜேபி ஓட்டு போடுங்கலாம் கேட்கல, தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. மோடிக்கு கேரண்டி, மோடியினுடைய உத்தரவாதத்திற்கு ஓட்டு போடுங்கள், மோடிக்கு ஓட்டு போடுங்கள். எங்களுக்கு மோடி இருக்கார், உங்களுக்கு யாரு? மோடியின் குடும்பம்லாம் மோடிக்கா பரிவார் அதுக்கு முன்னு. அப்போ இது மோடின்ற ஒரே நபரை தான் வந்து கட்சியை தாண்டி அவங்க உயர்த்திட்டாங்க, ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. வேற வழி இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் செஞ்சாச்சு. இன்னைக்கு அது எல்லாரும் தூக்கி சுமந்துதாகணும். அதனால தான் ராஜ்நாத் சிங் முதற்கொண்டு அவர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர் பிரதமர் வேட்பாளராக இருப்பார் அப்படின்றாரு. அமித்ஷா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டு உடச்சு விட்டார் இல்லையா, அடுத்த வருஷம் அமித்ஷா முதலமைச்சர் பிரதமர் ஆயிடுவார், நீங்கள் ஓட்டு இவருக்கு போடல மோடிக்குன்னு சொன்னதையும் பதறி அடிச்சுட்டு மறுப்பு தெரிவிக்கிறார். அப்போ முரளி மனோகர் ஜோஷிக்கு கொடுக்காதது, அத்வானிக்கு கொடுக்காத எக்ஸம்ஷன் வந்து மோடிக்கு கொடுக்குறாங்க. அப்போ கட்சியில் வந்து இத்தனை பேர் 65 வயசுலேயே வந்து சிவராஜ் சிங் சௌஹானா இருந்தால் ஓரம் கட்டலாம். 75 வயசு ஆயிடுச்சுன்னு அத்வானியை வந்து ராமர் கோயில் கரசேவை எல்லாத்திற்கும் மூல காரணமாக இருந்தவர்னு அவர்களால் கொண்டாடப்படுகிற முன்னணி தலைவர்கள் 2 பேர், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷியை ஓரங்கட்டலாம். ஆனால் மோடி மட்டும் 79 வயசு வரைக்கும் அவரால் வந்து பிரதமராக இருக்க முடியும். 79வது வயசுல மீண்டும் பிரதமர் பதவிக்கு போட்டி போட முடியும் ராஜ்நாத் சிங் வேற சொல்றாரு. அப்போ இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஆதரவு வட்டம் ரசிக்கல, அவர்களுடைய ஆதரவு வட்டமே RSS ரசிக்கல. அது எந்த எல்லையில போய் நிக்குதுன்னா, இன்னைக்கு மோடியை வந்து ஒரு முகமா முன்னிறுத்துறது RSS-ஓட முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா? ஒன்று அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் எங்க வந்து நிக்கிறாருன்னா, அவர் தன்னை கடவுளுக்கு இணையா வந்து நினைக்கிறாருங்க, அவதாரம்னு பேசுறாரு. இது நிச்சயமா வந்து RSS ரசிக்கிறது இல்லை. அது இவர் தொடர்ந்து இவருடைய அந்த மத பிரச்சாரம் இருக்கு இல்லையா, மத ரீதியான பிரச்சாரங்கள். இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் கூட சொல்லியிருக்கலாம், அப்படியெல்லாம் பேசாதீங்க, நாங்கள் பொதுவாக வந்து ஒரு அறைகோல் எடுக்கிறோம், வலியுறுத்துகிறோம்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் கமிஷன், இந்த முதுகெலும்பு இல்லாத ஒரு தண்டத்துக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. அந்த எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நீக்கிடுவாங்கன்னு காங்கிரஸும் பேச வேண்டாம், நீங்களும் வந்து மதத்தை பற்றி பேச வேண்டாம்னு யாருக்குமே வலிக்காத மாதிரி, அப்படியே ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்கு. ஒரு எலெக்ஷன் கமிஷன் வெக்கமே இல்லாமல் பேசியிருக்கு நீங்கள். ஆனால் இந்த பேச்சுக்களுடைய நீட்சி எங்கே வந்திருக்குன்னா, சம்பித் பாத்ரா அவங்களுடைய கேண்டிடேட் ஒடிசாவில் அவர் சொல்கிறாரு, பூரி ஜெகநாதர் வந்து மோடியினுடைய பக்தர்னு பேசுகிறார். இப்போது கடவுள் வந்து மோடியினுடைய பக்தரா அங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவங்க வச்சு பார்க்குறாங்க. இதை நிச்சயமாக RSS ரசிக்கலை. அப்போ அந்த அதுதான் இதை எங்கே அப்படியே தாண்டி வரும்பொழுது எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, RSS வந்து ஒரு ஜனவரி 22 அந்த ராமர் கோயில் குடமுழுக்கு பிரதிஷ்டை இருக்கு இல்லையா, அதற்கு வந்து வீடு வீடாக போய் வந்து மக்களை திரட்டிட்டு வந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் உத்தரப்பிரதேசில் வந்து மோடி ஹோர்டிங், எல்லா இடத்துலையும் ராமர். ஆனால் அந்த அவ்வளவு காலத்தில் வந்து வேலை செஞ்சாங்க RSS காரர்களும் இங்கே பாஜக காரர்களும். இன்னைக்கு வந்து தேர்தல் 6வது கட்டம் நடக்க போகுது, 5வது கட்டம் முடிஞ்சிருச்சு. உத்தரப்பிரதேசத்துலையும் பெரும்பான்மையான தொகுதியில் முடிஞ்சு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், தமிழ்நாடு எல்லாமே வந்து முழுசாக முடிஞ்சிருச்சு, குஜராத் எல்லாம். எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுடைய பன்னா பிரமுகன்னு சொல்லக்கூடிய அந்த பூத் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களே அவங்களே இந்த அளவு களத்துக்கு போகலையா, மக்களை ஓட்டு போடுற கூட்டு வரக்கு. RSS காரர்கள் சுத்தமாக களத்துக்கே போலன்றாங்க. உத்தரப்பிரதேசத்திலே வழக்கமாக தங்களுடைய வந்து பணி செய்ய வரக்கூடியவர்களே வரல அப்படின்றாங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பாஜக RSSக்கு வந்து மோடி மேல மோடியை முன்னிறுத்தல ஒரு பிரச்சனைனா, இப்போ களத்துக்கு வரலன்னா பாஜக தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவு கொண்டாங்களா RSS? அவர்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. அது எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா, JP நட்டா சொல்றாரு, நாங்க பாஜக வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம்,
இனி வந்து எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய களத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய தயவில் நாங்கள் இல்லை, அவர்கள் இல்லாமல் தேர்தல் பணி செஞ்சு எங்களால் வெற்றி பெற முடியும், ஆர்எஸ்எஸ் தேவையில்லைன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதை வந்து நிச்சயமாக ரசிக்கல ஆர்எஸ்எஸ். ஏன்னா வந்து நீங்கள் தாய் கழகத்தை மிஞ்சி நீங்கள் அதை ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி இல்லைன்னா ஹெக்டேவாரில் ஆரம்பிச்சு அது இவராக ஸ்டேட்மெண்ட் வந்து சமீபத்தில் பேட்டியில் தான் ஆர்எஸ்எஸ் வந்து ஊபியில் இறங்கி வேலை செய்யலாம், அதுக்கப்புறமா இந்த பேட்டியில் அவர் சொல்றாரா இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே? இல்லை அதுக்கப்புறமான இதில் தான் சொல்கிறேன். ஆமாம், அப்போ முதல்ல ஆர்எஸ்எஸ் தானே வேலை பண்ணாமல் இருக்காங்க, அதுக்கப்புறம் இல்லை இது வந்து இந்த நீர்பூத்த நெருப்பு அவங்களுக்குள்ள அந்த மனக்கசப்பு இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் இயக்கத்தை மிஞ்சிய ஒரு தலைவராக வந்து அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது இருக்குல்ல பாஜக. பிஜேபியை விட மோடி பெரியவர், மோடிக்கு தான் பிஜேபி அப்படின்றது இருக்குல்ல. இல்லை அந்த மோடி பிஜேபின்றது ஒரு தத்துவம் சார்ந்தது, ஆர்எஸ்னுடைய தத்துவம், அந்த இந்துத்துவ அஜெண்டா, அகண்ட பாரதம், ஹிந்து ராஷ்டிரா, இதை எல்லாவற்றையும் தாண்டி மோடி என்ற நபர் ஒருத்தரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதை வந்து ஆர்எஸ்எஸ் பரிய அமைப்பு விரும்பலை, அதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு இடையில வந்து அது என்னன்னா பிஜேபியில் இருக்க கட்சிக்காரர்களே ரசிக்கல. 14லையும் சரி 19லையும் சரி பெரும்பாலும் மோடி அவர்களும் முன்னிறுத்தப்பட்டார் அந்த தேர்தல்கள். அன்னைக்கு தனிநபர் வந்து பிம்ப அரசியல் இந்த மாதிரி இல்லை. 2014 மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல, குஜராத் மாடல் ஓட்டு போடுன்னு தான் கேட்டாங்க. காங்கிரஸினுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய ஊழலை ஒழிக்கணும், 2G கோல்கேட்லேயும் ஒழிச்சவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும்னா எனக்கு ஓட்டு போடுங்க. குஜராத் பாருங்க எப்படி வளர்ந்துருச்சுன்னு. நீங்கள் பொகோட்டாவோட படத்தை எடுத்து போட்டு அகமதாபாத்தில் பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னு ஃபோட்டோ போட்டு காமிச்சாங்க இல்லையா, அந்த இதுக்கு அப்போ மோடிக்காக ஓட்டு போக்கட்டுன்னு கேட்கல. 2019 புல்வாமாவிற்கு பதிலடியாக வந்து 44 பேர் செத்ததற்கு வந்து பாலக்கோட்டில் போய் குண்டு போட்டோம், இப்போ இதை நாட்டை பாதுகாக்கணும்னா மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே கூட பிரதானம் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முழக்கங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா நாட்டு பாதுகாப்புன்னு சொன்னால் சைனா ஏன் 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு, கல்வான் வேலியில் இந்திய வீரர்கள் 20 பேர் யார் அடிச்சு கொண்டதுன்னு கேள்விகள் வருது. அப்போ வந்து அதை பற்றி பேச முடியாது. வளர்ச்சி மாடல்னு பேசுனீங்கன்னா விக்ஷித் பாரத்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு எங்காவது விக்ஷித் பாரத் கடைசி 3 வாரமாக வருதா செய்தியில்? பேச்சிலேயாவது வருதா? அவங்க பேச்சில் பேசுறதே இல்லை யாரும். விக்ஷித் பாரத்ன்ற வார்த்தையே இல்லை. அப்போ வந்து விகாஸும் இல்லை, குஜராத் மாடலும் இல்லை. அப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒன்று எது மேலோங்கி நிற்கிதுன்னா அந்த இந்து வெர்சஸ் முஸ்லீம் மத பிரச்சாரம் மட்டும்தான். எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னா பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷரி, அந்த ரத்ன பந்தரோடைய சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்ற லெவலுக்கு பேசுகிறாங்க. அப்போது அந்த இப்போ பேசுவதற்கு அஜெண்டாவை செட் பண்ண முடியல. முதல் முறையாக எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி செட் பண்ணக்கூடிய அஜெண்டாவுக்கு பதில் சொல்கிற இடத்துல தான் இருக்கார். அவர் வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை பற்றி பேசியதான் அதிகம். காங்கிரஸினுடைய நியாயபத்திரத்தில் வந்து எது சாத்தியம் இல்லை, இதை பண்ணிடுவாங்க அதை பண்ணிடுவாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தான்னு காங்கிரஸ் முத்து பேசின பாரத் பேசின மோடி நீ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பிடிங்கிரு, இதெல்லாம் பண்ணிடும், மாட்டை பிடிங்கிரு, தாலியை பிடிங்கிறோன்ற பேசுறது தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போது அந்த மனமாற்றம் இருக்குல்ல, அந்த நிலை, அதுக்கான மனமாற்றம் காரணம் வந்து களத்தில் இருக்கக்கூடிய நிலை மாற்றம் தான். இன்னும் அமைப்பு ரீதியாக பாஜக வலுவான கட்சி. இன்னும் வந்து இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக 150 இடம் வாங்கினா கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான். ஏன்னா வந்து அந்த நிலையில் வர்றதுக்கு எந்த கட்சியுமே அருகாமையில் தூரத்திலேயே இல்லை. ஒரு ரெயின்போ கோலிஷனாக பல்வேறு கட்சிகள் சேர்ந்த இந்தியா கூட்டணி வந்து போட்டி போட்டு வெற்றி வாய்ப்புக்கு போகக்கூடிய நிலையை தான் பார்க்குறோம். அது களத்தில் வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஸ்டில் அவங்க தான். காரணம் அமைப்பு ரீதியாக வந்து வலுவாக இருக்காங்க, வசதிகளும் வளமும் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. இந்த கடந்த 10 ஆண்டுகளை பாஜக தன்னை நல்லா வளப்படுத்திக்கிச்சு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கூட்டணி பலம் சுத்தமாக இல்லை. அப்போ இந்த நிலையில் வந்து நீங்கள் போய் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் நாங்கள் வளர்ந்துருவோன்னு பேசுறது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்னோடு இருக்கக்கூடிய முரண். இதற்கிடையில் வந்து யோகி போன்ற ஆர்எஸ்எஸ் மீது தீவிரமான அந்த கொள்கை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், ராமர் கோயிலுக்கெல்லாம் வந்து புள்ளியார் சொல்லி போட்டதே வந்து அவங்க அப்பா தான். அப்போ அது போன்ற நபர்களுக்கு வந்து இந்த முகசொலிப்பு இருக்குல்ல, அவர்களுக்கு உள்ளூர் இருக்கக்கூடிய ஹார்ட்பர்ன், அந்த இவர் வந்து நம்மளை மிஞ்சி கொள்கை மிஞ்சி போறார், நம்மளை எல்லாம் ஓரம் கட்டிடுவார், அதெல்லாம் தானே போட்டு உடச்சு விட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். அதெல்லாம் பதறி அடிச்சுட்டு வந்து இவர் பேசினார். அமித்ஷா வந்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை, மோடி தான் தொடருவார்னு பேசுவதற்கு இல்லையா. அப்போ மோடி தொடருவார்னா அப்போ அத்வானியையும் முரளி மனோகர் ஜோஷியும் அப்போ தெரிஞ்சே தான் அவர்கள் யோகி அவர்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஒருவேளை வந்து நிச்சயமா இருக்கு, யோகி வந்து நீங்க ஓரம் கட்டிடுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா. எப்படி அவர் இறங்கி வேலை பார்ப்பார்னு நினைக்கிறீங்க? இல்ல அவருக்கு வந்து நிர்பந்தம் இருக்கு, அதற்காக செய்யாம இருக்க முடியாததுக்காக செய்யறாரு. ஆனா வந்து களத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு இல்லை. கடைசி 2 சுற்றுகள்ல தான் வந்து அவர் கொஞ்சம் பலமா இறங்கியிருக்காரே ஒழிய அதற்கு முன்பு பெரிய அளவுக்கு இறங்கவே இல்லைன்றாங்க. அவருடைய பங்களிப்புன்ற வழக்கமாக அவர் சார்ந்த தாக்கூர் சமூகம் வந்து காலமாக காங்கிரஸ்க்கு எப்பவுமே ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் உண்டு. சரண் சிங் காலத்திலேயே வந்து காங்கிரஸ் கூடாது, சரண் சிங்குக்கு போயிடும். ஓபிசி ஓட்டு இருக்கக்கூடிய ஓபிசி ஓட்டு பேசக்கூடிய சரண் சிங்க்கு, சௌத்ரி சரண் சிங்குக்கு தான் தாக்கூர் ஓட்டு போகும், காங்கிரஸுக்கு வராதுன்ற விமர்சனம் உண்டு. ஆனால் அந்த தாக்கூர்கள் இந்த முறை வந்து அவர்கள் முற்பட்ட வகுப்பினர் சேர்ந்தவர்கள். அங்கே வந்து ஓப்பன் ஜெனரல் கேட்டகரியில் இருக்காங்க. அங்கே வந்து அது இன்ஃப்ளூயன்ஷியல் அரசியல் ரீதியாக செல்வாக்கான ஒரு சமூகம். அவர்கள் வந்து இன்னைக்கு கணிசமான அளவு வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த தேர்தலில் சொல்கிறாங்க. அப்போ இந்த நிலையை அங்கே பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சோஷியல் இன்ஜினியரிங் உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்த முறை அற்புதமாக வந்து அகிலேஷை வந்து பயன்படுத்தியிருக்கார். அவர் வந்து சென்ற முறை 2019 கூட 37 தொகுதியில் நின்னப்போ கூட ஏறக்குறைய 10 யாதவர்களுக்கும் ஒரு 5 முஸ்லீம்களுக்கோ 7 முஸ்லீம்களுக்கோ சீட்டு கொடுத்துருந்தார்.
இந்த முறை 63 சீட்டு நிற்கிறார். ஆனால் 5 யாதவர்களுக்கு 4 முஸ்லீம்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காரு. மாறா என்ன பண்ணுறாருன்னா எங்கெங்கே எந்தெந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் செல்வாக்காக இருக்காங்களோ இல்லை சிறுபான்மையினர் செல்வாக இருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய நபர்களை சிம்பிளாக சொன்னால் நம்ம ஊரில் ஜாதி பார்த்து ஓட்டு கொடுக்க சீட்டு கொடுக்குறாங்கன்றாங்க. அதை தான் பண்ணுறாரு. இதை வந்து சரியாக செய்து கொண்டிருந்தது வந்து பிஜேபி. ஏன்னா வந்து நான் யாதவ் ஓட்டு இதர பிற்படுத்தப்பட்டவர்களே நான் யாதவ் அல்லாதவர்கள் ஓட்டுகளை வந்து பெறுவதில் ஒரு சேலஞ்ச் இருந்தது அகிலேஷுக்கு இல்லை சமாஜ்வாதி பார்ட்டிக்குன்றது அது பொதுவான விமர்சனம். ஆனால் சிறுபான்மையினர் ஓரளவுக்கு அப்போயுமே அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. அப்போ இதை தாண்டி மித்த ஓபிசிகள் ஓட்டுகளை பெற முடியலன்ற ஒரு விமர்சனத்தை வந்து உடைக்கிற மாதிரி இந்த தடவை சீட்டு கொடுப்பதில் சோஷியல் இன்ஜினியரிங் வந்து அங்கே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அந்த ஜாதி பார்த்து கரெக்டாக எல்லாத்தையும் அப்பீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஓட்டு சீட்டு கொடுத்துருக்காரு. அதற்கூட வந்து காங்கிரஸ் வலுவான கட்சி அங்கே கிடையாது. ஆனால் அவர்கள் பிரச்சாரம் வந்து இந்த மாதிரி வலிமையாக இருந்திருக்கு. குறிப்பாக வந்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் பெண்கள் மத்தியில் பயங்கரமாக வெளிப்பட்டிருக்கு. இரண்டாவது வந்து இங்கே அங்கே இந்த பாஜகவிற்கு ஒரு பெரிய சவால் வந்து உத்தரப்பிரதேசில் இந்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பசு வதை வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அங்கே எல்லா செய்திகளிலும் வரக்கூடியது ஒரு என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அந்த சுற்றி திரிகிற அந்த பசு மாடுகள் இருக்கு இல்லையா, பயன்பாட்டுக்கு உதவாத பசுமாடுகள், அது கறவைக்கு இது மாதிரி பயன்படாத பசுமாடு இருக்கும், வயசான பசுமாடு இல்லை காளை மாட்டுலேயும் இது மாதிரி பயன்பாட்டுக்கு இல்லாத யூஸ் பண்ண முடியாததாக இருக்கும். அது வழக்கமாக அடிமாட்டுக்கு அனுப்பிடுவாங்க, கறிக்கு அனுப்பிடுவாங்க. அதனாலுமே அவங்களுக்கு ஒரு காசும் கிடைக்கும், அதை பராமரிப்பு செலவும் மிச்சமாகும். அந்த விவசாயிகள் வளர்ந்துட்டு இருந்தாங்க. இன்றளவும் அதிகமான வந்து பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து உத்தரப்பிரதேஷ் தான் நம்ம இந்தியாவில். அப்போ அந்த மாநிலத்தில் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பசுவதை தடை கொண்டு வருவதனால என்ன ஆகுது, அந்த சுற்றி திரிகிற அந்த பசுமாடு காளமாடு இருக்குல்ல வயசானதெல்லாம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. அதுக்கு கோசாலை ஆரம்பிக்கிறாரு யோகி. கோசாலையில் அவ்வளோ இடம் இல்லை. அவர் என்ன அப்போ சுற்றி திரியும் போது என்ன பண்ணுறாரு, நான் அது வந்து உள்ள இருக்கக்கூடிய விவசாய பூமியெல்லாம் வந்து தின்னு அழிக்குது. இது பெரிய பிரச்சனையாக அங்கே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாப்டு ஃபென்ஸு கம்பி வேலி போடலான்னா கம்பி வேலி போடக்கூடாதுன்னு தடை சட்டம் கொண்டு வர்றாரு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு எவ்வளோ இப்போ பெருசாக இருக்குன்றாங்க. அப்போ இது என்ன பண்ணுறாங்க, 3 மாதத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு 500 ரூபான்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப சொற்ப அமௌண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஏற்படுற இழப்புன்றது வந்து பெரிய இழப்பு. அதை மாட்டை அடித்து துரத்தினாலோ இல்லை வேற எங்கேயாவது வந்து இப்போ அடிமாட்டுக்கு அடிச்சு விடலாம் அப்படின்னு பொண்ணு அனுப்பிச்சி விட்டா அங்கே வந்து கவு விஜிலாண்டேன்னு சொல்லிட்டு அந்த பசு பாதுகாவலர்கள்னு சொல்லி குரூப்பை வச்சு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. சட்டம் வேறு இருக்குது, உள்ளே பிடிச்சி போடுறாங்க. அப்போ விவசாய பெருங்குடி மக்கள் பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிராமண பனியா அந்த விவசாய பெருங்குடி மக்களை இந்த முறை கடும் அதிருப்தியில் அங்கே இருக்காங்க. பசுவதை தடை இந்த சமயத்தில் போய் இவர் யோகி பேசுகிறாரு, நாங்கள் ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்தால் தேசிய அளவில் பசுவதை தடை சட்டம் கொண்டு வர்றாரு. ஏற்கனவே வெந்த பெண்ணில் வேலை பிரச்சனை இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அண்டர்லைங் இது இருக்குது, ஒரு சிம்மரிங் டிஸ்கண்டன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கொதிப்பு இருக்குது. ஆனால் வந்து அது வெளியில் தெரியல, அப்படியே தனிச்சு வச்சிருக்கு. ஆனால் அப்படியே கொதி நிலையிலேயே இருந்துட்டு இருக்குது, வெளியில் தெரியாமல். அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து வந்து அவர் ஆட்டி வதைக்கும் போது என்ன ஆகுதுன்னா பேசுறதுக்கு அஜெண்டா இல்லாமல் தொடர்ந்து வந்து மத ரீதியான பேச்சை பேசுறாரு. அந்த மத ரீதியான பேச்சு ஹார்ட்கோரில் இருக்கவங்களுக்கு எடுபடும். ஆனால் இவர் பேசக்கூடிய பேச்சு இடஒதுக்கீடு ஆதரவாக சிறுபான்மையினர் இதாக தான் இருக்கும்னு சொல்லி மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக மோகன் பகவத் பேசுகிறத பார்க்குறோம் நம்ம சில நேரங்களில். இடஒதுக்கீடு நாங்கள் எதிர்க்கலாம் இல்லைன்னு பேசுகிறாரு, இல்லை சிறுபான்மையினர் மக்கள் நாங்கள் ஆதரிச்சு தான் இருக்கோம் அப்படின்லாம் பேசுகிறாரு. எங்களுக்கு அது வந்து சிறுபான்மையினர் விங்கு வேறு இருக்குது, ஆர்எஸ்எஸ் இருக்குன்னு சிலர்லாம் பேசிக்கிறாங்க இங்கே. அப்போது அதை வந்து ஒரு குழப்ப நிலையில் வந்து இதை பேசுகிறதா அதை பேசுகிறதான்ற ஒரு கன்ஃபியூஷனில் மோடி வந்து ஒரு நாள் இன்னொன்று பேசும் பொழுது மக்கள்கிட்ட அது எடுபடலை. கூடவே பேரலாக இவருடைய அந்த கட்சி சித்தாந்தத்தை மீறி அவரை வந்து முன்னிலைப்படுத்துறத வந்து அந்த ஆர்எஸ்எஸோ இல்லை அந்த ஹார்ட்கோர் ஹிந்துத்துவ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா அவங்க மத்தியில் வந்து அவங்க அதை ரசிக்கலை. அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் நிச்சயமாக ரசிக்கலை. ஏன்னால் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர பக்தர்களை நீங்கள் ஓரம் தள்ளிட்டு உங்களுக்கு மட்டும் வந்து அதில் விதிவிலக்கு கொடுத்துக்கணும் பாஜக அப்படிங்கும்போது அப்போ கொள்கையை மீறி சித்தாந்தத்தை மீறி விதிகளை மீறி வந்து ஒரு நபராக மோடி வளர்றது, அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து செய்கிறத வந்து பாஜக நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் ரசிக்கலை. அப்போ அந்த அவர்களுக்குள்ள உள்ளூர் இருக்கக்கூடிய முரண், யோகியனுடைய அச்சம், அப்போ அங்கே மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து அப்போ எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய வேலையின்மை விலைவாசி பிரச்சனைகள்லாம் பெரிய சவாலாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் வெளியில் தெரியாமல் நீங்கள் யாருக்கும் தெரியாது. உத்தரப்பிரதேசில் 80, 75 அப்படின்னா பேசிட்டு இன்றைக்கி அந்த வார்த்தைகளே வரமாட்டேங்குது. இன்றைக்கி எல்லாரும் சொல்லக்கூடியது நிச்சயமாக 60 சீட்டு கீழே தான் வந்து இல்லை 50 சீட்டில் தான் வந்து பாஜக நிற்கும்ன்றாங்க. இன்றும் நான் சொல்வது வந்து 80 பெரும்பான்மையான சீட்டு 40க்கு மேற்பட்ட சீட்டுகளை வந்து பாஜக தான் ஜெயிக்க போது ஒரு பெரிய கட்சியாக. ஆனால் அந்த அவர்கள் ஒருவேளை 50-55 சீட் எடுத்தாலே பெரிய லாஸ். சென்ற முறை அப்னாதலோட சேர்த்து 62+2 64 எடுத்தாங்கன்னு. அப்போ ஒரு 10 சீட்டு அங்கேயே லாஸ் ஆகும். அங்கே மொத்தத்தில் வந்து ஒரு 25 சீட்டு அங்கே போயிடும் அப்படின்னா 80ல் பாஜக உத்தரப்பிரதேசத்தில் 25 சீட்டுகளை இழக்கும்னா அவங்க மித்த இடத்துல இழக்க போகிற எண்ணிக்கையை நினச்சி பார்க்க முடியல. எக்ஸப்ட் மத்திய பிரதேஷ், அங்கே மட்டும்தான் ஓரளவுக்கு பிரிஸ்க் போலிங் இருக்குது. மற்றபடி பாஜக ஆளக்கூடியதோ இல்லை கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய பீகார்லையும் சரி, மகாராஷ்டிராலையும் சரி, ராஜஸ்தான்லையும் சரி, உத்தரப்பிரதேஷ் போலவே
ரொம்ப ரொம்ப புவர் போலிங் இந்த தடவை. அதுவும் எல்லோரும் சொல்லக்கூடியது பெரும்பான்மையான அந்த வராத ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு வழக்கமாக வரக்கூடிய ஓட்டுகள் வந்து வரல. மக்கள் பாஜக கூடிய காரர்களே போய் மக்களை வழக்கமாக ஆர்வத்தோடு இழுத்துட்டு வர்றவங்க இந்த தடவை போகலை அப்படின்றாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் தான் வந்து போலிங் கம்மியாக இருக்கிறது எங்களுக்கு தான் சாதகம் சொல்கிறாரு. யாரு? ராஜ்நாத் சிங். அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய இது நம்ம உண்மை நிலை எனக்கு தெரியாது. ஜூன் நாள் வந்துச்சுன்னா ஒருவேளை அப்படி இருந்தால் அவர் உண்மையிலேயே அவருடைய கணிப்பை பாராட்டுறோம். ஆனால் நமக்கு வந்து அங்கிருந்து வரக்கூடிய பிராந்திய மொழியில் வந்து வரக்கூடிய பத்திரிகைகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய கட்டுரையாளர்கள், அவங்க ஆர்டிகல் காலம்னிஸ்ட்ஸ் அதில் ஆர்டிகல் எழுதக்கூடியவர்கள், அது மொழிபெயர்த்து நமக்கு இங்கிலீஷில் வருது இல்லையா, அது போன்ற ஊடக செய்திகள். நான் வந்து வெறும் யோகேந்திர யாதவ் இல்லை பரக்கல பிரபாகர் பேசுறதை வச்சு வந்து பாஜக வந்து 210 சீட்டுக்குள்ளே சுருங்கிடும், 205க்குள்ளே சுருங்கிடும்லாம் சொல்லலை. நம்ம அங்கே இருக்கக்கூடிய மித்த ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள், டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர்ஸ், இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவாக ஒரு 14 தொகுதியில் உத்தரப்பிரதேசத்துலலாம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர்கள்லாம் எழுதுகிற கட்டுரையெல்லாம் சொல்கிறாங்க இது மக்கள்கிட்ட அடியில் இந்த பிரச்சனைகள் ஆழமாக இருக்குது. களத்தில் இருந்து வந்த செய்திகளாக அவங்க பதிவு பண்ணுறாங்க. முன்னணி ஊடகங்களில் பதிவு பண்ணும் பொழுது அவர்கள் எழுதுறாங்க அயோத்தி உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியிலேயே பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்றாங்க. ரேபரேலி ரொம்ப போட்டியே இல்லாமல் இருக்கிறது ராகுல் காந்திக்குன்றாங்க. ராகுல் காந்தி போன்ற சென்ற முறை அமேத்தியில் 2019 நின்னப்போ என்டையர் ரேங்க் அண்ட் ஃபைல் ஆஃப் பிஜேபி பார்த்தீங்கன்னா மோடி, யோகி, எத்தனை தலைவர்களும் ஊர்வலமாக போய் தள்ளலாங்க. இந்த தடவை அமேத்திலையும் ஊர்வலம் போகல. ஸ்மிருதி இரானிக்கு யார் அமேத்திக்கு வந்து மோடி போகவே இல்லை தெரியுமா? அவர் அமித்ஷா ஒரு நாள் போனார், யோகி 2 நாள் போனார், 2 தடவை, அவ்வளோதான். வேற எந்த தலைவர்களும் போகல. ஸ்மிருதி இரானி இஸ் ஆன் அவர் ஓன். அவர் மிக மிக சவாலாக இருக்கார். KL சர்மா வெளியிலிருந்து வந்தக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லப்படுவார். அவர் பலவீனமான கேண்டிடேட்டு, பலமான கேண்டிடேட் கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர். ஆனால் அவர் வெற்றி பெறுவதால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேபரேலியில் போட்டியே இல்லாமல் இருக்குன்றாங்க ராகுல் காந்திக்கு இந்த முறை. அப்போது நீங்கள் இந்த பிரியங்கா காந்தியினுடைய அந்த பேச்சுக்கள் பிரச்சாரம்ன்றது பெண்கள் மத்தியில் பயங்கரமாக ஈடுபடுது. அவர்கள் குடும்பம் குறித்து அவர் பேசுறது, அவர் பேசிய விஷயங்கள், அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள், ராகுல் காந்தியோட பிரச்சாரம், இதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க. அப்போ அந்த பலவீனங்களை மூடி மறைக்க முடியாமல் இது திணறிட்டு என்ன பேசுவதென்று தெரியாமல் வந்து ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து அவர் சாமியே வந்து இவரோட பக்தர்ன்றாரு, மோடியோட பக்தர்ன்றாரு, பூரி ஜெகநாதரா, சம்பித் பாத்ரா. இவர் வந்து நான் மனுஷனே இல்லைங்க, நான் வந்து பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு அது என்ன ரொம்ப ஒரு குழப்ப நிலைக்கு போயிட்டாரோ அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரால் இந்த முறை நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே போல் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைத்தாலும் கூட சில இடங்கள் என்னென்னா பெருசாக பேக்ஃபயர் ஆகுது. நான் சொன்னேன்ல அந்த பசுவதையை பற்றி தவறான நேரத்தில் வந்து யோகி சொன்னார்னு, இதே தான் மகாராஷ்டிராவில் நடக்குது. மகாராஷ்டிராவில் வந்து உத்தவ் தாக்கரே வந்து அவர் குறித்து நக்லி அப்படின்னு சொல்லிட்டு போலியானவர்னு சொல்லி தாக்கரே வந்து மோடி பேசியிருந்ததா வந்து செய்தி. அவர் வந்து உத்தவை பற்றி தான் பேசுகிறார். ஆனால் வந்து உத்தவ் என்ன பண்ணிட்டார், அது அற்புதமாக வந்து பாலா சாஹிப் தாக்கரேவை பற்றி சொன்னாருன்னு சொல்லி திருப்பி விட்டார். அது ஏற்கனவே வந்து அங்கே ஊடுருவல்காரர்கள்னு இவர் சொல்கிறார் இல்லையா, மோடியை வந்து பன்ஸ்வாரால சொல்கிறாரு. ஊடுருவல்காரர்கள் எப்படி பாஜக செய்ததோ அதே மாதிரி மோடிங்கிற அதே தான் இவர் பண்ணார். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா வந்து உத்தவ் தாக்கரே இங்கே ஊடுருவல்காரராக இருக்கக்கூடியவர் குஜராத்திகள் வந்து இங்கே பெரிய பாதகத்தை வந்து மகாராஷ்டிராவுக்கு மராட்டிகளுக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டாங்க. அவர் என்னன்னா இங்கே வரக்கூடிய பெரும் திட்டங்கள் 6 திட்டங்களை குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க 2 பேருன்றாரு. அவங்கள ஊடுருவல்காரன்னு இவர் போர்ட்ரே பண்ணுறாரு. ஸோ இப்போ இதை வந்து கவுண்டர் பண்ணுறக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா MNS ராஜ் தாக்கரே அவங்களுடைய கசினை கூப்பிட்டு வர்றாங்க. அவரை கூப்பிட்டு வந்து அவர் மோடி வந்து அமித்ஷா பிரச்சாரத்தில் உட்கார வைக்கிறார். அவர் பிரச்சாரத்தில் உட்கார வச்சா அவர் என்ன பண்ணுறாரு, ஊடுருவல்காரர்கள்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே பேசுகிறதையே இவர் எடுத்து பேசுகிறார். சகன் புஜ்பாலுக்கு எதிராக கடுமையாக பேசுகிறாரு. சகன் புஜ்பால் வந்து கூட்டணியில் வந்து அஜித் பவாரோடைய பிரேக்அவே ஃபேக்ஷனில் இருக்கக்கூடியவர். அவருக்கு எதிரான ஸ்ட்ராங்கான விமர்சனத்தை வைக்கிறார் ராஜ் தாக்கரே. அங்கே வந்து மூஞ்சியே இல்லை, ஒரு ஃபேஸ்லெஸ்ஸாக இருக்கார் அமித்ஷா. இவர் நமக்கு ஆதகமாக பேசுவார்னு பார்த்தா தனக்கு எதிரான பிரச்சாரத்தை வந்து அவருக்கு இருக்கக்கூடிய கோபங்களை அப்படியே வெளிப்படுத்திட்டு இருக்காரு. சரி, அவர் அந்த கொள்கையில் அப்படியே கட்டமைக்கப்பட்டு அவர் பாட்டுக்கு பேசுகிறார். ஆனால் அது எல்லாமே பிஜேபிக்கு எதிராக அங்கே ஒர்க் ஆகுது. ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரையும் வந்து முதுகுல குத்தியவர்களாக தான் பார்க்குறாங்க, துரோகிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் உத்தவ் தாக்கரேவாலும் சரத் பவாராலும். அது அனுதாபம் மக்கள்கிட்ட அப்படி தான் மக்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஷிண்டேவும் இவர் அஜித் பவாரையும் மக்கள் ரசிக்கலை. ஜகன் புஜ்பாலோ, பிரஃபுல் பட்டேல் இவர்களெல்லாம் வந்து சரத் பவாருக்கும் உத்தவ் தாக்கரேவிற்கும் துரோகம் செய்தவர்கள்ன்ற கருத்து மக்கள்கிட்ட பரவலாக போய் சேர்ந்துருச்சு. அதை வெற்றிகரமாக மக்கள்கிட்ட கடத்தினது வந்து உத்தவ் தாக்கரேவும் சரத் பவாரும். பவாருன்னா என்றால் நான் NCP என்றால் அது வந்து சரத் தான், பெரியவர் தான்ன்றது அந்த மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை எப்பவுமே உண்டு ஸ்ட்ராங்காக. அவருக்கு எப்பவுமே அந்த பிரச்சார வலிமை உண்டு. அதே போல் வந்து உத்தவ் தாக்கரே வந்து நான் தான் சிவசேனான்றதை மக்கள் உண்மையிலேயே அங்கீகரிக்கிறாங்க. இது அத்தனையும் இந்த சித்து விளையாட்டு உடைச்சது எத்தனைக்குமே காரணம் 2 கட்சிகளையும் உடைச்சது பாஜக அமித்ஷாவும் தான் அப்படின்றது மக்கள்கிட்ட நல்லாவே தெரியுது. இதுக்கிடையில் வந்து மராத்தா கோட்டா கேட்டு அங்கே மனோஜ் பாட்டீல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு.
அவர் வந்து என்னென்ற தொடர்ந்து வந்து அந்த 10% சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு மக்களுக்கு இன்னும் கொடுக்கப்படாமல் மராத்தாக்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிற கோட்டாக்காரன் தேவேந்திர ஃபட்னவிஸ்ன்றார். அப்போ எப்படி ரஜபுத்துகளுக்கு எதிராக வந்து பருஷோத்தம் ருப்பாலாக வந்து வாயை விட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டார் இல்லையா பலமுறை. ஆனால் இருந்தாலும் அவர்கள் கோபம் தனியில, ஏன்னா அவர் தொடர்ந்து அவங்க போட்டியிடுவதனால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. நாங்கள் எதிர்த்து பாஜகவுக்கு எதிராக அனைத்து தொகுதியிலையும் வாக்களிக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க அவர் போட்டியில் இருக்கனால, பர்ஷோத்தம் ருப்பாலா ஒன்றிய அமைச்சர். அப்போ அந்த ரஜபுத்துகள் உத்தரப்பிரதேசிலையும் சரி, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய குஜராத்லேயும் சரி பாஜகவுக்கு எதிராக வந்து அணிதிரள்றாங்க. அதே போல் மராட்டாக்கள் வந்து அந்த கோட்டா கேட்டு போராடக்கூடிய அந்த பெரிய அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய முக்கியமான நபராக இருக்கக்கூடிய மனோஜ் பாட்டில் வந்து பாஜக தான், அது குறிப்பாக தேவேந்திர ஃபட்னவிஸ் துணை முதலமைச்சர் தான் எங்களுக்கு மராத்தா கோட்டா கிடைக்காத காரணம்னு பேசுகிறார். அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து இவர்கள் வந்து காஸ்ட் இன்ஜினியரிங் பண்ணுறதா இத்தனை நாள் வந்து சிறப்பாக செஞ்சுதான் நினைக்கிறாங்களோ எல்லா பக்கம் பேக் ஃபயர் ஆகுது. ஆனால் இது எந்த அளவிற்கு இதெல்லாம் ஓட்டுகளாக மாறி இந்தியா கூட்டணியோ இல்லை வேறு யாருக்கோ உபயோகமாக போகுமா, இல்லை பாஜகவிற்கு எவ்வளவு பாதகமாக முடியுமான்றதெல்லாம் நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. ஜூன் 4 வரைக்கும் வெயிட் பண்ணும். ஆனால் பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது. அது எங்கேயும் அதுதான் சொல்கிறேன், நேஷனல் நரேட்டிவ் இல்லாதப்போ லோக்கலைஸ்டு கேம்பெயினாக நேஷனல் நரேட்டிவில் எடுத்தால் தங்கள் பலவீனம் அம்பலப்பட்டு போயிடும், விலைவாசி வேலையின்மை அப்படின்றனால ஒரு லோக்கல் கேம்பெயினுக்கு அவரும் ஈடு கொடுத்து போகிறார் இல்லையா. ஆனால் அங்கே தான் வந்து உத்தவ் தாக்கரே போன்ற தலைவர்கள், இங்கே திமுக ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ், தேஜஸ்வி யாதவ் பீகார், இப்போ அங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த பிராந்திய கட்சியினுடைய தலைவர்கள் இருக்காங்க, இல்லை தேசிய கட்சி காங்கிரஸினுடைய அங்கே இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் சித்தராமையா, DK சிவகுமார், ரேவந்த் ரெட்டி போன்றவர்கள். அப்போது அவர்களுடைய பலம் இருக்குல்ல, அந்த லோக்கல் இஷ்யூஸை பெருசாக எடுக்கும் பொழுது அது தேசிய லெவலில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கு எதிராக அவர்கள் வலுவாக முன்னெடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இஷ்யூஸை பவர்ஃபுல்லாக வந்து கொண்டு போக முடியல மோடியால். அதுக்கு மாற்றாக வந்து ஒரே ஒருத்தர் தான் இவர் இருக்கார். மோடியை மட்டுமே வச்சு கட்டி அமைச்சாச்சு. அவரோட கேம்பெயின் இன்னைக்கு இந்த பக்கம் போகுதா, இந்து முஸ்லீம்னு ஒரு நாள் பேசுகிறார், ஒரு மக்கள் வந்து மத நல்லிணக்கம்னு பேசுகிறாரு, எங்கே போகுதுன்னே தெரியல. அந்த நேரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால். காங்கிரஸ் பண்ண சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா இந்த முறை அவர்கள் வந்து அந்த பிராந்திய கட்சியில் எங்கெல்லாம் வலுவாக இருக்காங்களோ அவங்க கண்ட்ரோலை விட்டாங்க. தமிழ்நாட்டில் இங்கே மாதிரி அங்கே உத்தவ் தாக்கரே, சரத்பவார், அகிலேஷ், தேஜஸ்வி இறங்கி வந்து அந்த மாநில கட்சிகள் யார் வந்து அவங்க செல்வாக்காக இருக்காங்களோ அவர்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றத வந்து விட்டுட்டு, ஏன் டெல்லியில் கூட 4 சீட்டு வந்து அகிலேஷ், 3 தான் காங்கிரஸ் நிற்குது, சமமாக பிரிச்சுக்கிறாங்க அவர் வலுவான இருக்கக்கூடிய இடத்துலையே கெஜ்ரிவால்கிட்ட. அப்போது அந்த யுக்தி இருக்குல்ல, அந்த பெரியண்ணன் மனநிலையை விட்டு வந்தது. அப்புறம் இவர் வந்து ராகுலோட பிராண்டிங், அந்த 2 பாரத் ஜோடோ நியாய யாத்திராவில் அவர் மக்களோட பயணித்த அந்த பிராண்டிங் இருக்குல்ல, மக்கள் பிரச்சனைகள் பேசியது இது அப்படின்ற பொழுது இந்த காஸ்ட் அண்ட் கிளாஸ், அந்த வர்க்கம் மற்றும் வந்து இந்த ஜாதி அப்படின்ற விஷயங்களை சரியாக வந்து எடுத்தாங்க. பாஜக ஒரு பக்கம் வந்து அனந்த்குமார் ஹெக்டே வந்து நாங்கள் 370 சீட்டு 400 கேட்பதற்கான காரணம் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சாதகமாக இல்லை, இன்னும் தேர்தல் கமிஷன் சொல்ல அப்படி பேசாதீங்கன்னு காங்கிரஸும் சொல்லுது. ஆனால் அதை மாற்ற போகிறோம்னு சொல்லுது வந்து பாஜக ஒரு சிட்டிங் MP அனந்த்குமார் ஹெக்டே. அதை வந்து சில வேட்பாளர்களே வட மாநிலங்களில் வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. அதற்காகத்தான் 400 சீட்டு 370 சீட்டு 2/3 மெஜாரிட்டி கேட்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்திட்டு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா அவங்க இதை கேட்பதற்கான காரணம் இப்போ OBC SC STகளோட ரிசர்வேஷனை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அதை இடஒதுக்கீடே கூடாமன்னு ரத்து பண்ணுறது தான், அதுதான் RSSனுடைய மூல தத்துவம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போட்டாங்களா, அது நல்ல எடுபட்டுருக்கு. அது வந்து அதுக்கு மாற்றே வைக்க முடியல. ஏன்னா அவங்க காஸ்ட் சென்சஸை எதிர்க்கக்கூடியவர்கள் பாஜக. அப்போது வந்து அந்த அதுக்கு ஒரு ஆன்டிடோட்டு இல்லை அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேரட்டிவே இல்லாத பொழுது பாஜக ரொம்ப பலவீனமாக இருக்குது. அப்போது காங்கிரஸ் அந்த வெற்றிகரமாக அந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்தது, அவர்கள் இறங்கி வந்து பிராந்திய கட்சிகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பயணிக்க விட்டது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாஜக எதிர்பார்க்காத சவால்கள். ஆனால் அதனால் இது எல்லாவற்றுக்கும் தீர்வு ஒன்றே ஒன்று மோடி. ஆனால் அவரே வந்து வெளுத்து போகுது ஒரு கேம்பெயின், என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னு தெரியல. அவரே எலக்டோரல் பாண்டு CAGக்கு அப்புறம் வந்து ஊழலை மோடியோட பிரச்சாரம் பாஜக பலமாக இருந்தது, பலவீனமாக மாறிட்டு வருது. இப்போ அந்த ஒரே ஒரு பலம் தான் இருக்குது, வேற பலம் இல்லை. இந்த முறை நீங்கள் ஸ்டார் கேம்பெயின் யாருமே இல்லையே. ஆரம்பத்தில் கூட முதல் கட்டத்திலாம் தமிழ்நாட்டு கூட வந்தார் யோகி. இப்போ கடைசியாக 3 கட்டம் நடக்குது இல்லையா. யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசம் வெளியிலே போகலையே. நிர்மலா சீதாராமன் எத்தனை இடத்துக்கு கேம்பெயினுக்கு போனாங்க, ஜெய்சங்கர் எத்தனை இடத்துக்கு கேம்பெயின் பண்ணார், ராஜ்நாத் சிங், அமித்ஷா இந்த இருவரை தவிர வேற யாராவது நீங்கள் கேம்பெயினில் பார்த்தீங்களா செய்தியில்? ஏன்னா எல்லாரும் அவர்களோட தொகுதியை தாண்டி எங்கேயுமே போக முடியல. அந்த பிம்ப அரசியல்ன்றது எடுபடலை. அப்போ ஒரே ஒரு நபரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாற இந்தியா கூட்டணியில் ஒவ்வொரு மாநிலத்திற்கான இஷ்யூ, ஆனால் மாநிலத்துக்கு மாநில இஷ்யூ மாறுது, நீங்களே அதுதான் பேசுகிறீங்க. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வலுவான தலைவர்கள் இந்தியா கூட்டணியில் ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு ரெயின்போ ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ராங்காக வந்து எதிர்கொள்கிறாங்க. அப்போ உங்கள் கேம்பெயினே வலுவாக இல்லாமல் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, அவர்களுடைய அமைப்பு, ஆர்கனைசேஷன் அமைப்பு ரீதியாக, கட்சி அமைப்பு ரீதியாக ரொம்ப வலுவாக இருக்காங்க.
அது ஒன்று. இரண்டாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வளம், ரொம்ப செல்வாக்கானவர்கள், ரொம்ப பணம் உண்டு. ஆனால் அதுபோல் அந்த கமிட்டட் ஹிந்துத்துவா ஓட்டர் இருக்காங்கல்ல, அது ஒன்று இருக்குது. அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் இருக்கிறது இருக்குல்ல, அது மட்டும்தான் அவர்களை காப்பாற்ற ஒழிய மித்தபடி வந்து அவங்க ஆந்திரா, அது ஒடிசாவில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மேற்கு வங்கத்தில் பெரிய நம்பிக்கை இருந்தது. பட் இப்போ அது கூட மாறிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கெல்லாம் அது வெற்றி வராது. சென்ற முறை 18 தாண்டி ஒரு வந்து 40 சீட்டில் 42 அவங்க 30 சீட்லாம் ஜெயிக்க போகிறது இல்லைன்றது தான் வருது. ஏன்னா மொமெண்டம் வந்து பெருசாக அவங்க கூட இல்லை. அந்த கவர்னருக்கு எதிராக சிவி ஆனந்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள், சந்தேஷ் காலியில் அந்த பெண்ணுடைய வீடியோலாம் வந்தது, பொய்யாக வந்து தன்னை மிரட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னான்னு வந்தது. அதே போல் பிரிஜ்பூஷனுடைய மகனுக்கு சீட்டு கொடுத்தது கைசர்கஞ்சில். இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு பெரிதாக அவர்கள் வந்து இழக்கக்கூடிய இடங்களில் ஈடு செய்கிறதுக்கு மித்த இடங்களில் பெருசாக எங்கெங்கே கிடைக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியல. அவர் சொல்கிறாரு தென் மாநிலங்கள் இதுவரை நாங்கள் தான் பெரிய பார்ட்டியாக வருவோன்னு. அதுக்கான சாத்தியமே வந்து தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவில் கூட வர்ற மாதிரி தெரியல. கர்நாடகாவில் கூட இந்த முறை காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்களில் 28 வந்து வெற்றி பெறும்ன்றது தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல வந்து இவங்க போய் அதை ஈடு செய்ய போகிறாங்கன்னு எனக்கு புரியல. 28 சீட்டில் அந்த நிலையில் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இவங்க அதுக்கு வழக்கமாக பலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், குஜராத்திலே வழக்கம் போல் அவர்கள் சிறப்பாக செய்வார்கள். ஹரியானாவில் இருக்கக்கூடிய 10 சீட்டில் இந்த மாதிரி மிகவும் பலவீனமாக தான் இருக்காங்க. அங்கே ஆட்சியே நேரம் கலைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த வந்து ஒரு கூட்டணி கட்சி வித்ட்ரா பண்ணிட்டாங்க. பெரும்பான்மை இல்லாத அரசு இது வரைக்கும் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பே நடத்தாமல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அவர்கள் வந்து காங்கிரஸ் காது தெரிவிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் இது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலை. மாறா வந்து அங்கே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. அங்கே என்ன நடக்குன்னே தெரில. அங்கே 10 சீட்லாம் வந்து பெருசாலாம் ஒன்றும் தேராது. அப்போது ஹரியானாவில், ஹிமாச்சலில் காங்கிரஸ் ஆட்சி பெற மாநிலங்கள் 4. அப்போ எந்த இடத்துல அவர்கள் ஈடு செய்ய போகிறாங்கன்னே தெரியல. ஒரு குழப்ப நிலை இருக்குது. ஆனால் அமைப்பு ரீதியாக அவர்களோட கமிட்டட் ஓட்டர்ஸ் அமைப்பு பலமாக இருக்கனால பெரிய கட்சியாக அவர்களால் உருவெடுக்க முடியும். அந்தளவிற்கு பலவீனப்பட்டு போகவில்லை. ஆனால் மக்கள் பிரச்சனை பெரிதாக இருக்குது. அந்த குழப்பத்தை எல்லாம் வந்து எப்படி ஈடு செய்ய முடியாதுன்ற ஒரு தவிப்பில் தான் என்ன பேசுவதுன்னு தெரியாமல் நான் வந்து அவதாரம் இல்லை வந்து நான் கடவுள் எனக்கு வந்து பக்தர் அப்படின்னு அவருடைய கட்சிக்காரர்களும் இவரெல்லாம் பேசுவது, இல்லை வந்து தமிழ்நாட்டுக்காரர்கள்கிட்ட தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரத்னபந்தரோட சாவி போயிடுச்சு அப்படின்றது, இதெல்லாம் வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் நான் பார்க்குறேன். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. திரைமறைவில் இருந்த ஆர்எஸ்எஸ் மோடி அவர்களுடைய மோதல் வந்து நட்டா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நீங்களே பேசும்போது சொன்னீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கண்டிப்பாக பிஜேபி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை 270 அப்படிங்கிற ஒரு மெஜாரிட்டி மார்க் பிஜேபி கிடைக்கலன்னா ஆர்எஸ்எஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 270 வரலன்னா நிச்சயமாக மோடி பிரதமர் கிடையாது. பிஜேபி ஆன் இட்ஸ் ஓன் 272 வரல அப்படின்னா, 272 தொகுதியில் வரலைன்னா மோடி நிச்சயமாக பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அவர்கள் வந்து 260 வந்தால் கூட அவரால் இருக்க முடியாது. ஒரு 10 இப்போ 20 சீட்டு கூட்டணி ஆட்சின்னு வந்தாலே மோடியை வந்து எந்த கூட்டணி கட்சியும் ஏற்றுக்காது. அவர்கள் வந்து அதே போல் வந்து அவர்கள் கதறி கெஞ்சி ஸ்ட்ராங்காக இல்லை இல்லையா போன எலெக்ஷன். எந்த கூட்டணியும் இருக்குது. சந்திரபாபு நாயுடுவும் தாண்டி வேறு எங்கே கூட்டணி இருக்குது அவங்களுக்கு? அகாலிதள் கூட அவங்களோட வர மாட்டேன்ட்டாங்க. அவங்களோட இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள், அப்னாதல், சிராக் பாஸ்வான், அது போன்ற சிறு கட்சிகள், அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி 2 கட்சினா, ஒன்று வந்து சந்திரபாபு நாயுடு, இன்னும் ஜேடிஎஸ் தேவகவுடா வந்து பிரஜ்வல் ரேவண்ணா பிரச்சனைக்கு அப்புறம் எங்கே இருக்குமே தெரியல. எத்தனை சீட்டு வாங்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பெரிய அடி காத்திருக்கு அவங்களுக்கு கர்நாடகாவில் அப்படின்றதான் வந்து பொதுவான எண்ணம். ஆனால் இதை தாண்டி வேறு எங்கேருந்து இந்த நம்பர்களை மேக்கப் பண்ண போகிறாங்க? எந்த கட்சி இருக்குது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு? ஜெகனை பகச்சாச்சு. சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் ஒரே கூட்டணி தான். பவன் கல்யாணுக்கெல்லாம் ஒரு 5-6% 7% தான் ஓட்டு. சந்திரபாபு நாயுடு தான் கமிட்டட் ஓட்டு இருக்குது, அஷ்யோர்டு ஓட்டு. அப்புறம் ஜேடிஎஸ் பலவீனமாக இருக்குது. சந்திரபாபு நாயுடு தான் ஒரே ஒரு பலமாக இருக்கக்கூடிய என்டிஏ பார்ட்னர். வேறு பார்ட்னரே கிடையாது. நிதிஷ்குமார் என்ன அவர் அட்ரஸ் இருக்குமானே தெரில. இந்த இவ்வளோ பெரிய தேர்தல் 5 கட்டம் முடிஞ்சிருக்கு. எங்கேயாவது நிதிஷ்குமார்ன்ற ஒருத்தருடைய பிரச்சாரத்தை எங்கேயாவது நம்ம யாருமே பார்க்கல. அவரே வந்து பாஜக தான் தூக்கி சுமந்துட்டுருக்கு. அவரோட 17 சீட்டு வந்து டேக்அவேன்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப எளிதாக அவர்கள் இழக்கக்கூடும்னு. அதில் குறைந்தபட்சம் பாதி இழந்தால் கூட இப்போ சென்ற முறை ஜெயிச்சதை விட அவர் 5 எண்ணிக்கைகள் வந்து பிஜேபி கீழே போயிடும் கூட்டணி ரீதியாக. ஏன்னா சென்ற முறை 16 சீட்டு நம்ம ஜேடியூவே ஜெயிச்சுது. அப்போது அந்த வேறு எந்த பார்ட்னரும் இல்லாத யார்? வெறும் சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் இருக்கார். இவ்வளோ பேச்சு பேசினதுக்கப்புறம் திருப்பி போய் நவீன் பட்நாயக்கோட வந்து நவீன் பட்நாயக் முன் வருவாரான்னு தெரியாது பாஜகவோடு கூட்டணி திருப்பியும் போகிறதுக்கு. அதனால் அது அப்படி ஒன்று நடந்தால் காங்கிரஸ் ரிவைவலுக்கு வழிவகுக்கும், அவங்களுக்கு ஒரு மீண்டும் உயிர் கொடுக்கும். பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியல. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்க மாதிரி. ஒருவேளை அது மாதிரி ஒரு போஸ்ட்போல் அரேஞ்ச்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கான்னு தெரியாது. பட் வேறு எங்கேயுமே அவர்களுக்கு நம்பர் கிடையாது. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் வந்து மீண்டும் வந்து தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா வந்து சந்திரபாபு நாயுடு ஆகணும்னு தான் நினைப்பார். இல்லை வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய வேறு யாராவது தலைவர்கள் வாய்ப்பு கிடைச்சா அவங்க தான் ஆகணும்னு நினைப்பாங்கன்னே ஒழிய ராஜ்நாத் சிங்கோ இல்லை இன்றைக்கி வந்து மோடி எடுத்தாச்சு அதனால் பேசி தான் ஆகணும்னு பேசுகிறாங்க.
அதனால் வந்து அவர் இல்லாத அப்படின்ற ஒரு சூழலப்போ அதே போல் வந்து ஒரு சமரசம் செய்து ஒரு கூட்டணியாக வந்து நாட்களை கடத்தணுன்ற நிலையில் போய் மோடி வந்து இது போல் அப்படியே ஒரு ஆட்சி அமைந்தாலும் கூட அந்த பாஜக ஆட்சி அவங்க நினச்சதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எல்லாரையும் மிரட்டி உருட்டி ஜனநாயகத்துக்கு விரோதமாலாம் பண்ண முடியாது. அது வந்து எல்லாத்தையும் அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்கும். அது எத்தனை நாள் நீடிக்கும்னு தெரியாது. பட் இன்ஃபேக்ட் என்ன இன்றைய சூழ்நிலையில் அடுத்த 2 கட்டம் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியல. அதுவும் இன்னும் பிஜேபிக்கு இன்னும் பலவீனமாக தான் போகுன்றதான் கணிப்புகள் சொல்லுது, வரக்கூடிய செய்திகள், நம்ம படிக்கக்கூடிய செய்திகள். ஆனால் இதுவரை வந்து பெற்றது பாஜக வந்து கூட்டணியாக சேர்ந்து கூட அந்த எண்ணிக்கையை பெறுவாங்கன்ற எனக்கு நம்பிக்கை இல்லை. அது நம்ம என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் 5 கட்ட முடிவுகளை வந்து பாஜக வந்து கூட்டணியாக கூட 272 பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கடினமாகத்தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.